ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் நடக்குதுன்னா, ரோகிணி பார்வதி வீட்டில் இருக்க விஜயாவோட பணத்தை ஏமாற்றி திருடிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த பழி மீனா மேலே விழுக போகுது. ஆமாங்க, மீனாவும் பார்வதி வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜயா கூப்பிட்டு தான் மீனா பார்வதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. விஜயா ஏதோ புடவை கேட்டிருக்காங்க, மீனாவும் அந்த புடவை கொண்டு வந்து தரத்துக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா பார்வதிட்ட பணத்தை எடுத்து தர சொல்றாங்க. ஆனால் பணத்தை வச்ச இடத்துல காணோம். பார்வதி பணத்தை காண சொன்னு விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆரம்பத்துல பார்வதிட்ட கோவப்படுவாங்க, ஆனா கடைசியில மீனா மேல பழிய போடுறாங்க. கண்டிப்பா அந்த மீனா தான் பணத்தை எடுத்திருப்பா, அவ தானே அந்த ரூம்குள்ள கொண்டு வந்து புடவைய வச்சா, அவ தான் திருடி இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட பார்வதி சொல்றாங்க, விஜயா அப்படிலாம் நடந்திருக்காது, மீனா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா விஜயா நம்ப மாட்டாங்க. அவ குடும்பமே திருட்டு குடும்பம், கண்டிப்பா அவ தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்று விஜயா மீனாட்ட பணத்தை கேட்டு சண்டை போடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகலாம். இல்லைனா விஜயா பணம் வாங்கின விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அசிங்கன்றதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விடவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர வேற என்ன நடக்க போகுதுன்னா, மனோஜ் ஒரு பெரிய கம்பெனியில டீலர்ஷிப் வாங்கியிருக்காருல்ல, அந்த கம்பெனியோட ஓனர் மனோஜ்கிட்ட சொல்றாரு, நம்ம பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கு நான் ஒரு ஆட் எடுக்க போறேன், அதுவும் உங்க குடும்பத்தை வச்சுதான் இந்த ஆடை எடுக்க போறேன், அதுக்கு ஆளுக்கு 25,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 பேருக்கு 2 லட்ச ரூபா பணம் தராரு. ஆனா மனோஜ் அந்த பணத்தை மொத்தமா அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த ஆட்ல நடிக்க கூப்பிடுறாரு. அப்ப கூட முத்து கேட்பாரு, ஏன்டா எங்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க நடிக்கிறோம்ல, அன்னைக்கு எங்களோட வருமானமே மொத்தமா போச்சு, ஒழுங்கா நடிக்கிறது காசு கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா மனோஜ் என்னடா இதெல்லாம், நம்ம கடையை ப்ரமோட் பண்றதுக்கு ஆட் எடுக்கிறோம், அதுல நடிக்க கூட நீ காசு கேட்பியா, இதெல்லாம் சரியில்லடான்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசி எல்லாருமே ஓசியா நடிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட் எடுக்கும் போது அண்ணாமலை குடும்பத்துல இருக்கவங்களாம் ஒழுங்கா நடிக்காம சின்ன சின்ன தப்பு பண்றாங்க. அதை பார்த்து அந்த டேரக்டர் கோவம் திட்டுறாரு. அண்ணாமலை திட்டும் போது முத்து செம்ம கடுப்பாயிராரு. என்னையா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, பாவனு ஃப்ரீயா நடிக்க வந்தா என்ன ஓவரா பேசுறன்ற மாதிரி கோவப்படுறாரு. பதிலுக்கு டேரக்டர் என்னது ஃப்ரீயா நடிக்க வந்திருக்கியா, உங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 25,000 ரூபா பணம் கொடுத்துருக்கோன்றாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து மனோஜை மிரட்டி அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் புடுங்க போறாரு. ஆமாங்க, முத்து மனோஜ் கிட்ட, ஏன்டா எங்களே ஏமாத்த பாக்குறியா, ஒழுங்கா எங்க பங்கு காசுலாம் தாடான்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட இருந்து காசை பிடுங்கிடுவாரு. கடைசியா மனோஜ் ரோகிணியோட 50,000 இருக்கு பாத்தீங்களா, அதையும் முத்து கேட்கிறாரு. இந்த மாசம் நீ வீட்டுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த 50,000 கொடுறான்னு சொல்லிட்டு மொத்தமா 2 லட்சத்தையும் வாங்கிடுறாரு. கண்டிப்பா அந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடைசி வர ரோகிணி மாற்ற மாதிரி சீனை கொண்டு போக மாட்டாங்க போல. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.